விபத்தில் மூளைச்சாவு அடைந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் உடல் உறுப்புகள் மூலம் 5 பேர் மறுவாழ்வு அடைந்துள்ளனர். பொள்ளாச்சி நல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். தலைமை ஆசிரியரான இவர் கடந்த 24ஆம் தேதி சாலை விபத்தில் சிக்கினார். தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து குடும்ப உறுப்பினர்கள் சம்மதம் தெரிவித்ததைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 5 பேருக்கு வழங்கி மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்து உறுப்பு தானம் செய்யப்பட்ட இளைஞரின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. வேளாங்கண்ணி அடுத்த பிரதாபராமபுரத்தைச் சேர்ந்த வீரபாலன் என்பவர் கடந்த 23ஆம் தேதி விபத்தில் படுகாயமடைந்து 26ஆம் தேதி மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து அவரது தாயார் சித்ராவின் அனுமதியுடன் வீரபாலனின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. இதனையடுத்து சொந்த ஊரில் இறுதிச் சடங்கு நடைபெற்ற போது அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், கோட்டாட்சியர், MLA உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.